ஓகே, என்னுடைய அன்புக்குரிய நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு ஆங்கிலத்தில் ஒரு சூப்பரான ஒரு விடயத்தை நம்ம பார்க்க போகின்றோம். அதுக்கு முதல் உங்கள் எல்லோரையும் என்னுடைய குட்டி பாபா வடியம்மா வா வாங்க. ஓகே, எனது மகன் குட்டி மகன் லுத்தி, என்னுடைய மகன் உங்களை சந்திக்கணும் ஒடியும் ஒடியும் ஒடியும். ஓகே, நீங்கள் எல்லோரும் இவர் தான் நம்முடைய குட்டி மகன். சரியா, இந்த இருக்காரு நம்முடைய குட்டி மகனார். ஓகே, இவர் எல்லாரையும் சந்திக்கணும் என்று விரும்புகிறார். ஓகே, இன்றைக்கு ஆங்கிலத்தில் நம்ம ஒரு சூப்பராக ஒரு விடயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகின்றோம். இன்றைக்கி ஆங்கிலத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முதல் நீங்கள் எல்லோரும் கட்டாயம் எமது வீடியோ பார்க்கிங்கிற நல்லுள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்களை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, இன்றைக்கு ஆங்கிலத்தில் அதை நான் ஒரு முக்கியமான விடயம்னு சொல்லி பார்க்க போகின்றேன். ஓகே, பாப்போமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த அவள் வருவாள் என்று எனக்கு தெரியும், அவள் சாப்பிடுவாள் என்று எனக்கு தெரியும், அவள் இருப்பாள் என்று எனக்கு தெரியும், அவள் போவாள் என்று எனக்கு தெரியும், அவன் ஓடுவான் என்று எனக்கு தெரியும், அவன் அழுவான் என்று எனக்கு தெரியும். இப்படியெல்லாம் நம்ம தமிழில் பேசுகிறோம் இல்லையா? இதை ஆங்கிலத்தில் எப்படி பேச போகிறோம் அதான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ பாருங்க, அதுக்கு நீங்கள் என்ன பயன்படுத்தணும்னு சொன்னால், முதலாவது என்ன செய்யணும்னா ஐ நோ. முதலாவது ஐ நோ என்றா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நல்லா கவனிச்சுக்கணும் பிள்ளையர். ஐ நோ அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியும். ஐ நோன்னு சொன்னா எனக்கு தெரியும். ஓகே, ரெண்டாவது தட் என்ற சொல்ல பயன்படுத்தணும் நீங்கள். அப்போ தட்டை வச்சு தான் இன்றைக்கு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறேன். கிளியரா? ஓகே, தட் ஏன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு கருத்து உண்டு. என்னன்னு சொன்னால் என்று என்ற கருத்து மிருகி. தட்டுக்கு என்ன கருத்துக்கு? என்று என்ற கருத்து மிருகி. என்று என்ற கருத்தை எங்கே பயன்படுத்துவோம்னு சொன்னால், ஒரு சென்டென்ஸ் முழுமை பெறும் போது, இதை கம்ப்ளீட் ஆகும்போது அந்த சென்டென்ஸ் என்று இந்த விடயத்தை பயன்படுத்துவோம். சரிங்க? ஓகே, என்று இந்த விடயத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். கிளியரா? ஓகே, அப்போ முதலாக பாருங்க, என்ன போடுவீங்க? ஐ நோ என்ற விஷயத்தை போடுவீங்க. ரெண்டாவது என்ன போடுவீங்க? தட். தட் என்ன? என்று. தட் என்ன? என்று என்ற கருத்து தெரியும். மூணாவது சப்ஜெக்டை போடுவீங்க. விளங்க? மூணாவது சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் என்ன போடுவீங்க? வில். ஏன்னா எதிர்காலத்தில் தான் பேச போறோம் நம்ம. அடுத்து வெப்பன். வெப்பனுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் போடுவீங்க. கிளியரா? இந்த வேப்புக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட். அவள் வருவாள் என்று எனக்கு தெரியும்னா அவள் எங்க வருவாள்? அதான் ஆப்ஜெக்ட். கிளியரா? ஓகே, முதல்ல பாருங்க, ஐ நோ. ஐ நோடா எனக்கு தெரியும். ரெண்டாவது தட். தட்னா என்று. அது சப்ஜெக்ட் வில் வெப்பன். வெப்பன் உங்களுக்கு தெரியும், அன்றாட நம்ம பயன்படுத்துகிற வினைச்சொற்களை தான் சொல்ற வெப்பன் சொல்றேன். ஓகே, இப்போ பாருங்க, அவன் வருவான். அவன் வருவான் என்ன காலம்? எதிர்காலம். என்ன? அவன் வருவான். He will come. அவன் வருவான். அவன் சாப்பிடுவான். He will eat. அவன் ஓடுவான். He will run. அவன் எழுதுவான். He will write. அவன் பேசுவான். He will speak. அவன் சொல்லுவான். He will say. அவன் பாடுவான். He will sing. கிளியரா? அப்ப எதிர்காலத்தில் தான் நம்ம பேசுகிறோம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அவன் வருவான் என்று எனக்கு தெரியும். 3 பெட்டை நீங்க பாருங்க. முதலாவது பெட்டன் அவன் வருவான். ரெண்டாவது பெட்டன் என்ன? என்று. மூணாவது பெட்டன் என்ன? எனக்கு தெரியும். கிளியரா? இப்போ பாப்போம். முதலாவது நீங்க என்ன போடணும்? ஐ நோ தான் பெஸ்ட் போடணும். நல்லா பண்ணுங்க. ஐ நோ. ஐ நோ. முதலாவது ஐ நோ தான் நீங்க பெஸ்ட் போடணும். ஐ நோ என்ன? எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அவன் வருவான் என்று தெரியும். ரெண்டாவது போடுங்க தட். பாப்போம். பெஸ்ட் ஐ நோ. ரெண்டாவது தட். மூணாவது அவன் வருவான். யார் வருவான்? அவன். அவன் தான் சப்ஜெக்ட். அவன் என்ன சொல்ற? he. அவன் வருவான். என்னுடைய he will come. பாரத்துக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? come. பாருங்க, I know that he will come. அவன் வருவான் என்று எனக்கு தெரியும். I know என்ன சொல்றோம்? I know that he will come. அவன் வருவான் என்று எனக்கு தெரியும். இப்ப சொல்லுங்க, அவன் சாப்பிடுவான் என்று எனக்கு தெரியும். எப்படி சொல்லுவோம்? I know that he will eat. அவன் ஓடுவான் என்று எனக்கு தெரியும். I know that he will run. அவன் சொல்லுவான் என்று எனக்கு தெரியும். I know that he will say. அவன் பாடுவான் என்று எனக்கு தெரியும்.
I know that he will sing. அவன் தூங்குவான் என்று எனக்கு தெரியும். I know that he will sleep. கிளியரா? ஓகே, அடுத்து பாப்போம். அவள் கேட்பாள் என்று எனக்கு தெரியும். இதுல முதல்ல என்ன போடுங்க? I know. முதல்ல என்ன போடுங்க? I know. I know சொன்னா எனக்கு தெரியும். அடுத்து என்ன போடுங்க? That. அப்ப I know that. I know that. அவள் கேட்பாள். கேட்கிறதுக்கு என்ன சொல்ற? ஒரு ஆள் ஒரு பொருளை கேட்கிற தாங்க என்று கேட்கிறதுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா ask. கிளியரா? ஒரு ஆள் கதைக்கிறத நம்ம ஒட்டு கேட்கிற அப்படின்னு சொன்னா listen. கிளியரா பிள்ளையே? ஓகே, I know that. எனக்கு தெரியும் என்று. என்ன தெரியும்? அவள் கேட்பாள். She will ask. சப்ஜெக்ட் சி வந்து யார்? அவள். அடுத்து will போறீங்க, ask ன்னு verb பண்ண போறீங்க. அவள் என்னத்தை கேட்பாள்? அங்க நீங்க பொருத்தமான ஆப்ஜெக்ட் போடுங்க. அவள் என்னத்தை கேட்பாள்? a pen. நான் போறேன் பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் போடுங்க பாருங்க, a pen. அப்ப பாருங்க, I know that she will ask a pen. அவள் ஒரு பேனை கேட்பாள் என்று எனக்கு தெரியும். அவள் கொஞ்சம் காசு கேட்பாள் என்று எனக்கு தெரியும். எப்படி சொல்லுங்க? கொஞ்சம் காசு. கொஞ்சம் காசுன்னு சொல்ற some money. என்ன சொல்ல? I know that she will ask some money. அவள் என்னுடைய புத்தகத்தை கேட்பாள் என்று எனக்கு தெரியும். எப்படி சொல்ற? I know that she will ask my book. அவள் என்னுடைய புத்தகத்தை கேட்பாள் என்று எனக்கு தெரியும். கிளியரா? ஓகே. நீ போவாய் என்று எனக்கு தெரியும். நீ போவாய் என்று எனக்கு தெரியும். என்ன பேசுவீங்க? பெஸ்ட் I know. I know. எனக்கு தெரியும். ரெண்டாவது என்ன சொல்றீங்க? that. I know that. எனக்கு தெரியும். என்ன? நீ போவாய் என்று. அப்ப you will go. You will go. பாருங்க, I know that you will go. நீ போவாய் என்று எனக்கு தெரியும். I know that you will go. நீ போவாய் என்று எனக்கு தெரியும். எங்க போவாய்? கிளாஸுக்கு போவாய் என்று எனக்கு தெரியும். அப்படி சரி, கிளாஸுக்கு to class. பாருங்க, நீங்க அதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் சேர்க்கிறீங்க. இந்த go என்பது ஒரு verb போற. அந்த verb போறதுக்கு எங்க போறீங்க? ஒரு பொருத்தமான ஆப்ஜெக்ட் போறீங்க. நான் பொருத்தமான ஆப்ஜெக்ட் போடுங்க. நீங்க விரும்பினது நீங்க போடலாம். அப்ப to class. I know that you will go to class. அப்ப நீங்க கிளாஸுக்கு போவீங்கன்னு எனக்கு தெரியும். கிளியரா? அப்ப இந்த நோட்ஸை வந்து நீங்க எழுதணும்னு சொன்னா, இதே மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த நோட்ஸ் உங்களோட பயிற்சி கோப்பில எழுதி இதை பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வாங்க. 100% ஆங்கிலம் பேசலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இன்னும் அடுத்து நம்ம சில எக்ஸாம்பிள் போவோமா? ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு 2-3 வேர்ப் தரப்போறேன். அந்த வேர்பை வச்சு நீங்க பேசணும். உதாரணம், குக். குக் என்ன? சமைக்குது. ரைட். ரைட் என்ன? எழுதுது. கிளீன். கிளீன் என்ன? சுத்தம் செய். சுத்தம் செய்து. ஓகே, அது என்ன? ரன். ரன் என்ன? ஓடு. அடுத்து பிரேக். பிரேக் என்ன? உடைக்குது. கிளியரா? இப்போ உங்களுக்கு 5 வேர்ப் நான் தந்திக்கிறேன். இந்த 5 வேர்பையும் வச்சு நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஓகே, பாப்போம். இப்போ நீங்க சொல்லுங்க, நீ சமைப்பாய். சாரி, அவள் சமைப்பாள் என்று எனக்கு தெரியும். எப்படி சொல்றப்பா? முதல்ல சொல்லுங்க பாப்போம். அவள் சமைப்பாள் என்று எனக்கு தெரியும். எப்படி சொல்லுங்க பாப்போம்? வெரி குட், எக்ஸலென்ட். என்ன? I know that. I know that she will cook. I know that she will cook. அவள் சமைப்பாள் என்று எனக்கு தெரியும். I know that she will cook. அவள் சமைப்பாள் என்று எனக்கு தெரியும். எங்க சமைப்பாள்? எங்க நேரத்துல சமைப்பாள்? எந்த நேரத்துல சமைப்பாள்? அதை நீங்க பிறகு போடுறது அங்க. இப்ப அடுத்த பாருங்க, அவன் எழுதுவான் என்று எனக்கு தெரியும். என்ன? என்னமோ எழுதுவான் என்று எனக்கு தெரியும். என்ன சொல்ற பாபம்? I know that he will write. He will write.
I know that he will write. அவன் எழுதுவான் என்று எனக்கு தெரியும். I know that he will write. அவன் எழுதுவான் என்று எனக்கு தெரியும். அடுத்து சுத்தம் செய்கிறது. பாருங்க, நீ சுத்தம் செய்வாய் என்று எனக்கு தெரியும். நீ சுத்தம் செய்வாய் என்று எனக்கு தெரியும். எப்படி சொல்லுங்க பாப்போம். I know that you will clean. You will clean. I know that you will clean. நீ சுத்தம் செய்வாய் என்று எனக்கு தெரியும். அடுத்து பாருங்க, அவன் ஓடுவான் என்று எனக்கு தெரியும். எப்படி சொல்ல, நம்ம அடிக்கடி பேசுவோம். நீ அவனை கேட்காம தானே கல்யாணம் முடிச்சே, அவன் ஓடுவான் என்று நான் சொன்ன தானே முதல், அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அவன் ஓடுவான் என்று எனக்கு தெரியும். எப்படி சொல்றேன்? I know that he will run. I know that he will run. அவன் ஓடுவான் என்று எனக்கு தெரியும். எனக்கு ஆல்ரெடி தெரியும்பா அவன் ஓடுவான் என்று சொல்லி, அப்படிலாம் நம்ம பேசுறோம் இல்லையா? அதை உடைப்பான்னு சொல்லி, அவன் உடைப்பான் என்று எனக்கு தெரியும். ஏன் யா கொடுத்த அவனுக்கிட்ட அப்படிலாம் நம்ம கேட்கல. அப்ப என்ன சொல்ற? I know that he will break. He will break. அல்ல break ன்னு சொல்ற. I know that he will break. அவன் அதை உடைப்பான் என்று சொல்லி எனக்கு தெரியும். கிளியரா? அவள் என்னை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். சொல்லுங்க பாப்போம். அவள் என்னை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். எப்படி சொல்லணும்? I know that she will love. She will love. பாருங்க, I know that she will love. அவள் விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். யார? என்னை. me. அப்ப பாருங்க, I know that she will love me. அவள் என்னை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இன்னைக்கு நாம படிச்ச விஷயம் வந்து உங்களுக்கு 100% விளங்கிக்கும்னு சொல்லி நான் நம்புகின்றேன். சிம்பிளான சென்டென்ஸ் வந்து நம்ம பாருங்க, இந்த தட் என்று சொல்ல வச்சு நம்ம இந்த சென்டென்ஸ் மேக் பண்றோம். ஈஸியா நீங்களும் மேக் பண்ணலாம். இதுல அடுத்த பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வெளியிடுவேன். ஓகே, இப்போ எனக்கு தெரியும்னு சொன்னா, எனக்கு தெரியாண்டு வரக்குள்ள அதுக்கு வேற ஒரு வீடியோ நான் போட்டுக்கொள்வேன். ஓகே, எனக்கு சோகமில்லா காரணத்தினால கொஞ்சம் இந்த வீடியோ ஷார்ட்டா நான் போட்டுக்கொள்வேன். சரியா? ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட 2 கேள்வி தரேன். அந்த 2 கேள்வியை நீங்க செஞ்சு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது கேள்வி வந்து, ஒன்று, அவள் சிரிப்பாள் என்று எனக்கு தெரியும். அவள் அதை சிரிப்பாள்னா புன்னகைக்கிற, ஸ்மைல் பண்ற, அவள் ஸ்மைல் பண்ணுவாள் என்று சொல்லி எனக்கு தெரியும். முதலாவது கேள்வி. ரெண்டாவது, அவன் பாடுவான் என்று எனக்கு தெரியும். 2 கேள்வி நல்லா கவனிச்சுடுங்க. ஒன்று, அவள் ஸ்மைல் பண்ணுவாள், சிரிப்பாள் என்று எனக்கு தெரியும். ரெண்டாவது கேள்வி, அவள் பாடுவாள் என்று எனக்கு தெரியும். ஓகே, இந்த 2 கேள்வியை செஞ்சு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் இந்த வீடியோ முதல்ல பார்க்கிற நல்ல கொண்ட அனைத்து நண்பர்களும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ வந்து ரிச்சா கட்டாயம் நாங்களும் வந்து இந்த வீடியோ தொடர்ச்சியாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே, இதில் நேரடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து எமது பொத்துவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆன்லைன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண கட்டாயம் விரும்பினா கட்டாயம் அதில் கலந்து கொள்ளலாம். 30 உங்களுக்கு 2 மாதத்தில் ஆங்கிலம் 100% நீங்கள் பேசுறதுக்கு நாங்கள் 100% உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஓகே, இத்துடன் நான் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். ஓகே, அடுத்த ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசான் முர்ஷாத். ஓகே, பபாய்.